நிமிஷத்துக்குள்ளார எவ்வளோ தேங்காய் திரண்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு 1 நிமிஷம் இந்த டாப் காமிச்சிருக்கேன்ல, இதுதான் நார்மலா. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வெல்கம் டு அச்சுமஸ் கிச்சன். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் ஈஸ்டர் விளாக் தாங்க காமிக்க போகிறோம். ஈஸ்டருக்கு வந்து சர்ச் போக முடியல. அதே மாதிரி பார்த்தா புது ட்ரெஸ்லாம் கூட வந்துட்டு எதுவுமே வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் கிராண்டாக போடுவோம். இந்த வருஷம் அதுவும் போட முடியல எதுவுமே. ஏன்னா எதுவுமே வாங்க முடியல. தைக்க கொடுத்தாலும் அதை திருப்பி வாங்குறதுக்கு வழி இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஒரு ட்ரெஸ் தான் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பேன் இல்லையா, டைட் பண்ணுற மாதிரி. இந்த ஒன்று தான் வந்துட்டு நான் எங்களுக்கு போடாமல் இருந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு, புதுசாக யூஸ் பண்ணாமல் இருந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு நாங்கள் போட்டுக்கிட்டோம் இன்றைக்கி. அதுவும் வீட்டுக்குள்ளேயே தான் போட்டுக்கிற மாதிரி இந்த டாப் காமிச்சிருக்கேன்ல, இதுதான் நார்மலாக. அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபன்ஸும் வந்துட்டு இந்த விளாகில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, இப்போ நம்ம விளாக் பார்க்கலாம். சரியா, மார்னிங்லேருந்து நாங்கள் வந்துட்டு மதியம் என்ன குக் பண்ணோம், மார்னிங் என்ன குக் பண்ணோம், வீட்டில் இந்த லாக்டவுனில் ஈஸ்டர் எப்படி போச்சு அதுதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேயா, வாங்க இப்போ விளாக்குள்ளே போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை புட்டும் எக் கிரேவியும் பண்ணிக்கிட்டோம். கோதுமை புட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் தான் அடிப்பேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மிக்ஸி ஜாரில் வந்துட்டு மாவு சேர்த்திட்டு உப்பும் சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி பல்ஸ் பண்ணினீங்கன்னா நல்லா புட்டு வந்து சாஃப்டாக வந்துடும். சப்போஸ் தண்ணி அதிகமானாலும் புட்டுக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்தி கொஞ்சமாக சேர்த்தி அடித்தோன்னா ஈஸியாக வந்துட்டு 2 நிமிஷத்தில் புட்டு வந்துடும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அடிக்கும்போது நல்லாவே சாஃப்டாக இருக்குங்க புட்டு. அதுவும் கோதுமை புட்டு வேகிறதுக்கு 3 நிமிஷம் போதும். நான் வந்து இப்போ புட்டு குழாயில் அடியிலையும் ஃபஸ்ட்லேயும் வந்து எப்போவுமே மேலேயும் தேங்காய் தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேங்காய் போட்டுக்கிட்டு புட்டு மாவு சேர்த்திக்கிட்டேன். கோதுமை புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்ம ஸ்வீட்டோட பழத்தோட சாப்பிட்றத விட இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடையிலேயே வந்து முட்டை வேக வச்சு தோல் உரித்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு மசாலா வந்துட்டு உள்ளே இறங்கும். நான் வந்து குக்கரில் தான் புட்டு வைப்பேன். குக்கரில் வந்துட்டு கீழே உள்ளே வந்து தண்ணி வச்சுட்டு அந்த வெயிட் போடுறதுக்கு பதிலாக அதுக்கு மேலே வந்துட்டு இந்த புட்டு குழாய் வச்சுருவேன். 3 நிமிஷம்தான் மேலே ஆவி வந்தோன்னே புட்டு எடுத்து வச்சுருவேன். பாருங்கள், செம்ம சாஃப்டாக வந்திருக்கு கோதுமை புட்டு. கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தக்காளி 2 தக்காளி அரைச்சிக்கிட்டேன். வெங்காயம்லாம் வதக்கி நான் வந்துட்டு கிரேவி வச்சுட்டேன். இந்த கிரேவி எப்படின்னு இன்னொரு நாள் நான் வீடியோ போடுறேன். எல்லா ஃபுட்டுமே எல்லா ரெசிப்பியுமே நான் வந்துட்டு கிளியராக இதில் காமிக்கல. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விலாகில் காமிச்சிருக்கேன். ஸ்பைஸியாக வந்துட்டு ஒரு எக் கிரேவி பண்ணி புட்டு சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இடையில பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கோதுமை பாயசம் வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 4:30 போல் மார்னிங் வந்துட்டு ஊற போட்டேன். உடைச்ச கோதுமை இருக்கு இல்லையா, அது ஒரு 5 மணி நேரம் ஊறிருக்கு. அதை வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து புட்டும் முட்டை கறியும் வச்சு சூப்பராக வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். அது முடிச்சுட்டு எங்கள் லிசிமாவை குளிக்க வைக்கலாம் பாப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு, ஈஸ்டர்லையா நாங்களாம் காலையிலே குளிச்சிட்டோம். சரி மேடமையும் குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சுட்டு இருந்தோம். குளிக்கும் பொழுது சமத்தாக இருப்பாங்க. அவங்க அப்பா தான் குளிக்க வச்சிட்ருக்காங்க. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் குளிக்கிறதுக்கு. அது வெயில் காலத்தில் சொல்லவா வேணும், அப்படியே தண்ணியிலே இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா காமிச்சு கொடுப்பா கையெல்லாம். அப்புறம் குளிக்க வச்சுட்டு நாங்கள் போயிட்டு மேலே கட்டிடுவோம். கொஞ்சம் வெயிலில் இருந்தானா, துடைக்கிறத விட கொஞ்சம் வெயில் இருந்தானா அவளுக்கும் வந்து அது காயறதுக்கு கொஞ்சம் சுகமாக இருக்கும். அதனால் நாங்கள் மாடியில் போய் கட்டிடுவோம். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு பாயசம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். குக்கரில் வந்துட்டு அந்த கோதுமையை போட்டு நான் வந்து ஒரு 4 to 5 விசில் விட்டேன். கரெக்டாக 5 விசில் விட்டு இறக்கிட்டேன். அது கோதுமை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வந்துட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். குளிக்க வச்சுட்டு நான் அதுதான் பண்ணணும்.
தண்ணி ஊற்றி குக்கர் வச்சு விசில் போட்டு வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு பாயசம் வைக்க போகிறோம். நான் காமிச்சேன் இல்லையா, குக்கரில் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு அது எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு தேங்காய் பால் வேணும். சரி, இந்த விளாக் போர் அடிக்கக்கூடாது இல்லையா, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா டைமர் வச்சுருக்கேன் பாருங்கள். 1 நிமிஷம் டைமில் இச்சாயா எவ்வளோ தேங்காய் சுரண்டுற, இதை வந்து ஃபுல்லாக சுரண்டுறியா இல்லை சேலஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை எவ்வளோ சுரண்ட போகிறீங்க? சரி, 1 நிமிஷத்துக்குள்ளார எவ்வளோ தேங்காய் சுரண்டுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு 1 நிமிஷத்துக்குள்ளே வெங்காயம் எவ்வளோ வெட்டிடுறேன். உரிக்கணும், தோல் உரிக்கணும் இச்சாயா, தோல் உரித்து அதுக்கப்புறம் வெட்டணும்ல, அதனால நான் வந்துட்டு வெங்காயம் உரிக்கிறேன். நீங்கள் இவங்கள வந்து தேங்காய் சுரண்டலாம். ஓகே, அவள் பார்க்கலாம். ஸ்டார்ட். ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தட்டு மாற்றிக்கிறனா மாற்றிக்கலாம், தேங்காய் சொருவுறதை மாற்றிக்கலாம், ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு 1 நிமிஷம்தான் டைம். முப்பது செகண்ட் தாண்டிடுச்சு, 34 செகண்ட் ஆயிடுச்சு. முடிப்பது 50 செகண்ட். ஸ்டாப். எவ்வளோ? அரை முடியல கொஞ்சம் மீதி இருக்கு. ஓகே, அப்போ இன்னும் இது சுரண்டணுமே ஃபுல்லா. ஐயோ, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா கோதுமை பாயசத்துக்கு ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு திராட்சையும் அதிலே வணக்கிட்டு நம்ம வேக வச்ச ரவையில் பார்த்திங்கன்னா நான் பாதி தான் எடுத்துக்கிட்டேன், நிறைய ஊற போட்டேன். அதனால் பாதி ரவை எடுத்துகிட்டு நம்ம நார்மல் பால் இருக்கு இல்லையா, பேக்கெட் பால் 1/2 லிட்டர் பாலும் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருந்தேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வெல்லம் வந்துட்டு அந்த பாத்திரம் அரைச்சும் வந்து தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு என்னை வடிகட்டணும் இல்லையா, அதனால் அது கரையிறதுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெல்லத்தை சேர்த்தாச்சு பாயசத்தில். அடுத்து ஒரு தேங்காவோட 2ஆம் பால் எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றி அந்த 2ஆம் பால் தான் நல்லா வந்துட்டு வேகணும். ஆல்ரெடி குக்கரில் வெந்திருக்கு, இருந்தாலும் அந்த 2ஆம் பால் ஊற்றி நல்லா சுண்ட சுண்ட இது பண்ணணும். சைட்லேயே பார்த்திங்கன்னா கீ ரைஸ் வந்து இச்சையாக தான் பண்ணினாங்க. இது வந்து நெய் ஊற்றிட்டு ஆயிலும் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஃபுல்லாக சேர்த்தாச்சு. கூடயே வந்துட்டு குருமிளகு கொஞ்சம் போட்டுக்கணும். இது வந்து கேரளா ஸ்டைலில் பண்ணுறோம் நாங்கள், குருமிளகு போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் கீ ரைஸ், எல்லாருக்குமே தெரியும். அடுத்து 3 பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக அரிஞ்சது அது சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கிட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ தேங்காய் பால் வந்துட்டு பால் இருக்கு இல்லையா, அதுதான் கெட்டியாக இருக்கும். அந்த பால் சேர்த்திட்டு உடனே நிறுத்திடணும். பால் சேர்த்திட்டு வந்துட்டு கொதிக்க விடக்கூடாது எப்போவுமே பாயசத்துக்கு. பால் சேர்த்தி ஒரு 30 செகண்ட் போதும், கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கோதுமை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறுக்கு 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. நாங்கள் வந்து மொத்தம் 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். அடுத்து புதினாவும் கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு சேர்த்திக்கிட்டோம். அதுவும் சேர்த்து நல்லா வணக்கியாச்சு. பாஸ்மதி ரைஸ்க்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் இல்லை எந்த டம்ளரில் நம்ம வைக்கிறோமோ அதில் 2 மடங்கு. 1 டம்ளர்னால் 2 டம்ளருக்கு தண்ணி. அந்த மாதிரி நாங்கள் இப்போ 2 டம்ளர் அரிசி எடுத்தனால 4 டம்ளர் தண்ணி வந்து இதில் சேர்த்திக்கிறோம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள் தண்ணி சேர்க்குறாங்க கரெக்டாக 4 டம்ளர் அளவுக்கு. நீங்கள் எதில் அளந்தாலும் அதில் 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க பாஸ்மதி ரைஸ்க்கு. இப்போ இது நல்லா கொதி வரணும். உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மூடி வச்சு கொதி வர வைங்க.
நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாஸ்மதி ரைஸ் இதில் சேர்த்திக்கலாம். படைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஊறி இருக்கு இல்லையா, இது வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சா போதுங்க மீடியம் ஃப்ளேமில். சூப்பராக நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதோட முடியாது, நாங்கள் கேரளா ஸ்டைல் பண்ணுறதுனால இதற்கு ஆனியன் டாப்பிங்ஸும் முந்திரி பருப்பும் திராட்சையும் வந்துட்டு நெய்யில் வணக்கி வைக்கணும். சைட் பை சைட் நான் வந்து பட்டர் சிக்கனுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் முந்திரி பருப்பு, தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து போடுறேன், அதனால் வந்துட்டு நான் அதில் இஞ்சியும் பூண்டு சேர்த்து அரைக்கலை. அப்புறமா ஒரு பேனில் ஆயிலும் பட்டரும் சேர்த்திக்கிட்டேன். சேர்த்திட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். 6 ஸ்பூனுக்கு தயிர், ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுக்கு மல்லித்தூள் போட்டு மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன். அதை வந்து அப்படியே அந்த பட்டர் ஆயிலில் சேர்த்திக்கணும், தண்ணி இல்லாமல். இப்போ இதுலேயே வந்துட்டு அதில் வர தண்ணியிலையே வந்துட்டு அது நல்லா வேகணும். ஒரு 2 தடவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி கிளறி கொடுங்க. நான் தண்ணி சுத்தமாக சேர்க்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட் அதில் சேர்த்திக்கலாம். நம்ம வந்து இதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் சோம்பு அது இதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். கருவேப்பிலைலாம் கூட எதுவுமே போடல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் அடைச்சி வச்சு அந்த சிக்கன் நல்லா வெந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த பட்டர்லாம் பிரிஞ்சு வரணும். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ஆனியன் டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நெய்ச்சோறுக்கு ரெடி ஆனோன்னே அந்த ஆனியன் டாப்பிங்ஸும் அதே மாதிரி முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வணக்கி வச்சுருந்தோம், அதை சேர்த்து நாங்கள் கீ ரைஸோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது போட்டால் தான் எங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்கும் கேரளா ஸ்டைல் அப்படிங்கிறனால. தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி இந்த டாப்பிங்ஸ் போட மாட்டாங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி டாப்பிங்ஸ் போட்டு தான் பண்ணுவோம். அப்புறம் பட்டர் சிக்கன் ரெடி ஆனோன்னே ஃபைனலி கஸ்தூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் வந்துட்டு கையில் வந்துட்டு அப்படி இது பண்ணி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அப்புறமா நம்மளோட கோதுமை பாயசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால்லே பண்ணியிருக்கனால அவ்வளோ எம்மையாக இருந்துச்சுங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இதில் கிளியராக புரியல அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோ தனியாக கோதுமை பாயசம் நான் ரெடி பண்ணி நான் வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன். சூப்பராக வந்துட்டு நாங்கள் எங்களோட லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் லேப்டாப்பில் ஒரு படம் பார்த்தோம். ஒரு டாக் வச்சுட்டு படம் சூப்பராக இருந்துச்சுங்க. கால் ஃப்ரம் த வைல்டுன்னு நினைக்கிற பேர், எனக்கு சரியாக தெரியல. சூப்பரான மூவி. நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி மாடிக்கு போகலாம். கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம். நல்லா படம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் எழுந்திரிச்சு டீ போட்டுட்டு மாடிக்கு போயிட்டோம். பாருங்கள், எங்கள் லிசிமா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எங்கள் விலாக் சூப்பராக. இந்த ஈஸ்டர் வந்து இப்படி தான் லாக்டவுனுங்கிறதுனால சுற்றி வீட்டுக்குள்ளேயும் மாடிக்குள்ளேயும் தான் போயிட்டுருக்கு. வேறு வழி இல்லை. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி சிம்பிளாக இந்த லாக்டவுன் ஈஸ்டர் முடிஞ்சிருச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி பக்கம் ஆயிடுச்சு. அதனால் மதியம் தூங்கிட்டு சாயங்காலம் டீ குடிக்கிறதுக்கு மேலே வந்துட்டோம். இதோட இன்றைக்கி விளாக் முடியுது. நாளைக்கு மதியம், அதாவது செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14 12 o'clock வந்துட்டு நமக்கு லைவ் இருக்குது. மறக்காமல் வாங்க, பேசலாம். ஓகேயா? கண்டிப்பாக வாங்க. தமிழர் திருநாளுக்கு 12 மணிக்கு நம்ம லைவில் வரோம். ஓகேயா? இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.